வத்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க, தக்காளி 2 எடுத்துக்கோங்க, மிளகா, பூண்டு, கருவேப்பிலை. இப்போ வந்து கடையில் விற்கும் இல்லையா சுண்டு வத்தல், அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு பாத்திரத்தில். இப்போ அதை வந்து ஒரு அரை மூடி தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி ஒரு தண்ணி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கணும். அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்து போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. அது கூட வீட்டில் நம்ம அரைப்போம் இல்லையா வீட்டு மசாலா தூள், அதை வந்து ஒரு 3 பெரிய ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வடகம் பொரிச்ச அதே ஆயிலில் வந்து கடுகு, கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயமும் போட்டு நல்லா தாளிக்கணும். பூண்டையும் போட்டு நல்லா தாளிங்க. அது நல்லா வதங்கி கொஞ்சம் குலைவான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். எங்கள் ஊரில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே நல்ல மழை. இப்போது தக்காளி போட்டுட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலருக்காக வந்து கொஞ்சம் போல் வந்து நம்ம வந்து வத்தப்பொடி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கலவையும் சேர்த்து உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா நுரக்கூடி வந்ததும் நம்ம சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் பாதி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா வற்ற விட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் இறக்கி வச்சோம்னா சூடான சூப்பரான வத்த குழம்பு ரெடி. இதில் நான் 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. சின்ன வெங்காயம் தான் போடணும், நான் பல்லாரி போட்டேன். இன்னும் நல்லெண்ணெய் சேர்க்கணும், நார்மல் எண்ணெய் சேர்த்தேன்.